வாயா பெருமாளே வா, வந்து உட்காரு. உன்கிட்ட முக்கியமான விஷயம் ஒன்று பேசணும். ஏமா என்னாச்சு? என்ன பிரச்சனை? ஏதோ கோபமா இருக்க மாதிரி இருக்கு. என்ன நாராயணி, அம்மா கிட்ட ஏதாவது சண்டை போட்டியா என்ன? என்னம்மா, என்ன பிரச்சனை? அதெல்லாம் இல்லையா, நீ உட்காரு. முக்கியமான விஷயம் உன்கிட்ட பேசணும். சொல்லுங்கம்மா, என்னாச்சு? ஐயோ போச்சு. ஐயோ, அவர் வந்த உடனே எல்லாத்தையும் சொல்லணும்னு போறாங்களே. அவர் ஏதாவது கோவப்பட போறாரு. சக்தியும் கிருஷ்ணாவை கல்யாணம் பண்ணிக்க பிடிக்கலன்னு சொன்னதுதான் இப்ப சொல்ல போறாங்கன்னு நினைக்கிறேன். ஐயோ கடவுளே, ஏதாவது சண்டை கொண்டு வரணுன்னே பண்ணுவாங்க. இப்பதான் அவரும் சக்தியும் நல்லா பேசுறாங்க. அதுக்குள்ள இப்ப மட்டும் அந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா அவர் கோவப்படுவாரு. வேற பொண்ணை வேற ஏதோ லவ் பண்றேன்னு சொல்லிட்டு இருந்தான். யாரு என்னன்னு கேட்பாரே. ஐயோ கடவுளே, எந்த சண்டையும் வந்துடக்கூடாது. அத்தை, என்ன விஷயத்த? ஏதாவது முக்கியமான விஷயமா? எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையாக பேசிக்கலாம் அத்தை. கீழே போயிட்டு அவர் இப்போ தானே வந்திருக்காரு. பிஸ்னஸ் ட்ரிப் அதெல்லாம் போயிட்டு வந்தார்ல. நாளைக்கு கூட காலையில் பொறுமையாக பேசிக்கலாம் அத்தை. இங்கே பாருங்கள், ஒரு இருட்டு அடித்த மாதிரி ஆயிடுச்சு. கொசு கடியில் இங்கே உட்காந்துட்டு எதுக்குத? வாங்க கீழே போகலாம். நீங்கள் காஃபி கேட்டிங்கல்ல, நான் கீழே போட சொல்லியிருக்கேன். வாங்க குடிப்பீங்களா? இந்தா மருமகளே, உன்கிட்ட இப்ப நான் பேசணும்னு உன்னை கூப்பிடல, சரியா? நீ நடுவுல வராத. இது எனக்கும் என் பையனுக்கும் உள்ளது. நான் பேசிட்டு தீர்த்திட்டு வரேன். எனக்கு கொசு கடியா இருந்தாலும் பரவாயில்ல, என்ன கடியா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன். புரியுதா உனக்கு? தேவையில்லாம நடுவுல பேசாம அமைதியா நிக்கணும். இல்லைன்னா கீழே போ, நான் பேசிட்டு வரேன். சோ, போச்சு போச்சு, அதுதான் சொல்ல போறாங்கன்னு நினைக்கிறேன். இந்தா பாருப்பா பெருமாளே, உன் பையன் கிட்ட சக்தி கிட்ட பேசினேன். அவன் இந்த கல்யாணத்துல எனக்கு விருப்பம் இல்லை, நான் கிருஷ்ணாவெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், நான் வேற ஒரு பொண்ணை லவ் பண்றேன்னு சொல்றான். என்ன இதெல்லாம் நல்லா இருக்கா? சொல்லு. உன்னை நம்பி சரின்னு சொல்லி அவங்க வீட்லயும் பேசி அவங்களும் வந்து உன் முன்னாடி தானே கேட்டாங்க, கேட்டுட்டு போனாங்கல்ல. மாப்பிள்ளையே அவ்வளோ பெரிய கோடீஸ்வரர், அவரே நம்ம வீடு தேடி வந்து பொண்ணு கொடுக்குறேன்னு நின்னாரு. நானும் உறவு விட்டு போயிடக்கூடாதேன்னு பார்த்து பார்த்து சரிப்பா ஏதோ ஒரு பக்கம் நல்லபடியாக கல்யாணத்தை முடிச்சா போதும், பேரனுக்கும் பேத்திக்கும் நல்லபடியாக இவங்க ரெண்டு பேரும் வாழ்வாங்கன்னு பார்த்தா அதுக்கு எல்லாமே முட்டுக்கட்டை போட்ட மாதிரி என் பேரன், அதாவது உன் மவன் சக்தி, எனக்கெல்லாம் அந்த பொண்ணை பிடிக்கல, நானும் அவங்க வீட்டு பொண்ணெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், எனக்கு வேற ஒரு பிள்ளைய தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றான். என்ன விஷயம் சொல்லு பெருமாளி, இப்ப நான் என்ன பண்ணணும்னு? என்னம்மா சொல்றீங்க? அவன் வேற ஒரு பொண்ணு லவ் பண்றேன்னு சொல்றானா? கிருஷ்ணாவை கல்யாணம் பண்ணிக்கலைன்னா சரி வேற ஏதாவது பிசினஸ் பண்ணணும், 1 வருஷம் 2 வருஷம் டைம் ஆகும்னு சொல்லுவான்னு பார்த்தா வேற பிள்ளை லவ் பண்றேன்னு சொல்றானா? என்ன நினைச்சு அவன் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான்? என்ன ஒரு தைரியம் அவனுக்கு? இவளோட அண்ணன் பொண்ணுங்களுக்கும் கேட்டதுக்கு வேணான்னு சொன்னான். சரி 2 வருஷம் போட்டோம், நாங்களே தான் தள்ளி போட்டோம், சரின்னு சரியா போச்சு. இப்போ என்னோட தங்கச்சி பொண்ணையும் கல்யாணம் பண்ண மாட்டேன், வேற ஒரு பொண்ணை லவ் பண்றேன்னு சொல்லிட்டு இருக்கானா? வெளியே இருந்தாலும் பொண்ணு எடுக்கிறதுக்குலாம் நான் தயாரா இல்ல. என்ன நினைச்சு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கான்? அவனுக்கு எங்க இருந்து இவ்வளவு தைரியம் வருது? அவனே தனியா பிசினஸ் பண்ணா அவன் பெரிய ஆளா? அவன் வரட்டும், இன்னைக்கு நான் என்னன்னு பேசிக்கிறேன். அவனுக்கு ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்திட்டேன், அதனாலதான் இப்போ அவன் இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இருக்கான். மத்த பசங்க மாதிரி எல்லாம் சரி சரி சரின்னு சொல்லி வளர்த்திட்டு கடைசியில கல்யாணத்தையும் நம்ம இஷ்டத்துக்கு பண்ணி வச்சிருந்திருக்கோம். அதை விட்டு இல்ல, அதனாலதான் அவன் இஷ்டத்துக்கு ஆடிட்டு இருக்கான். இருக்கட்டும் இருக்கட்டும், நான் நேர்ல அவனை பேசிக்கிறேன். அவன் பிசினஸ் அது இதுன்னு பண்றதுனாலதான் அவனுக்கு ரொம்ப திமிராயி போச்சு. அதெல்லாம் பண்றதுக்கு எங்க இருந்து வந்துச்சு காசு? அவனுக்கு தனியா முளைச்சிட்டு வந்துச்சோ என்ன? நாராயணி, எல்லாம் உனக்கும் தெரிஞ்சுதான் நடக்குது போல இருக்கு. எதுவுமே தெரியாத விளையாட்டு நின்றுட்டு இருக்க, சொல்லு. ஐயோ, எனக்கு எதுவும் தெரியாதுங்க. அவன் ஒரு வேளை கிருஷ்ணாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுல விருப்பம் இல்லாதனால கூட இந்த மாதிரி சொல்லியிருக்கலாம். அத்தை தான் அவனை கேட்டுட்டே இருந்தாங்க, நீ அவளை கல்யாணம் பண்ணிக்கோ, எனக்காக பண்ணிக்கோ அப்படின்ட்டு. ஒரு வேளை அதனால கூட அவன் அப்படி சொல்லியிருக்கலாம்ல. எதுவாக இருந்தாலும் அவன் வரட்டுங்க, நேரில் பேசலாம். பொறுமையாக கேளுங்க, கோவப்படாதீங்க. இதில் நிஜமாவே எனக்கு எதுவுமே தெரியாது. அவன்கிட்ட நம்ம பொறுமையாக பேசுவோம். ஹலோ, என்னங்க ஃபைட்டு? என்னங்க ஃபைட் ஓடிட்டு இருக்கு? ஏதோ எனக்கு எதுவும் தெரியாது அப்படி அப்படின்னு புலம்பிட்டு இருக்க மாதிரி இருக்கு. என்ன மம்மி, என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருந்தீங்க நான் வரும்போது? வாயா சிவா, வா. எல்லாம் உங்க அண்ணாவோட கல்யாணத்தை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். உனக்கு ஒன்று தெரியுமாயா, உங்க அண்ணாக்கு கிருஷ்ணாவை பேசிட்டு இருந்தோம்ல, அவன் பிடிக்கலன்னு சொல்லிட்டாயா. அதுவும் இல்லாம அவன் வேற யாரும் ஒரு பிள்ளைய வேற லவ் பண்றானாமே. என்னன்னு எனக்கு ஒன்றும் புரியல. உங்களோட
அத்தை பொண்ணு தானே கிருஷ்ணா, அவளை கல்யாணம் பண்ணிக்கிறதுல என்னையா அவனுக்கு பிரச்சனை? அவளை போய் பிடிக்கலன்னு சொல்லிட்டான். அது மட்டும் இல்லாம வேற யாரோ பிள்ளைய லவ் பண்றேன்னு சொல்றான். இதெல்லாம் நல்லாவா இருக்கு சொல்லு? ஏயா சிவா, அவ சொல்றது உண்மையா? அவ நிஜமாவே வேற யாராவது பொண்ணை லவ் பண்றானா, இல்ல எங்களுக்கோசரம் அந்த மாதிரி பொய் சொல்றானா? அட என்ன பாட்டி நீங்க, நான் தான் அன்னைக்கே சொன்னேன்ல, இந்த பேச்சை எடுக்காதீங்க, அவன் ஒத்துக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி. அவன் சொல்றதெல்லாம் உண்மைதான். அவன் நிஜமாவே வேற பொண்ணை லவ் பண்ணிட்டு தான் இருக்கான். அது இல்லாம அதெல்லாமே கூடிய விரைவில் அவன் சொல்லுவான். அதெல்லாம் கொஞ்சம் சர்ப்ரைஸா இருந்தா தான் நல்லா இருக்கும். உங்களுக்கே சர்ப்ரைஸா தான் இருக்க போது பாருங்க, யார் அந்த பொண்ணுன்ட்டு. அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இப்பவே ஏன் அவசரப்படுறீங்க? ஆ அது இல்லாம அவனுக்கு பிடிக்கலன்னா விட்டுருங்க, வற்புறுத்தாதீங்க. ஒருத்தவங்களை வற்புறுத்திலாம் கல்யாணம் பண்ணி வச்சா நல்லாவா இருக்கும் அவங்க லைஃப்? ஒரு மாதிரி தான் இருக்கும். அதெல்லாம் செட் ஆகாது. அவங்க லைஃபே ஸ்பாயில் ஆயிடும். அந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணிடாதீங்க. இன்னமும் 21st செஞ்சுரியில இருந்துட்டு பழைய காலத்துல தங்கச்சி பொண்ணுக்கு தான் கொடுக்கணும், தங்கச்சி மாவன் அப்படின்லாம் பேசிட்டு இருக்காதீங்க. அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. யாருக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்ன? அவங்களுக்கு பிடிச்சிருந்தா போதும் ரெண்டு பேத்துக்கும். அதனால ஃப்ரீயா விடுங்க, அதெல்லாம் பார்த்துக்கலாம். அவன் லவ் பண்றான், அது மட்டும் எனக்கு தெரியும். மற்றபடி யாரு பொண்ணு என்ன ஏது அப்படிங்கறதெல்லாம் டீட்டெயில் அவன்கிட்டயே கேட்டுக்கோங்க. அவனே நேரம் வரும்போது சொல்லுவான். ம் தேவையில்லாம அவன் நினைச்சு கவலைப்பட்டுட்டு நீங்களே ஏதாவது முடிவெடுத்து அவனுக்கு கல்யாணம் பண்றேன் அது பண்றேன்லாம் பண்ணிட்டு இருக்காதீங்க. அவன்லாம் ஒத்துக்க மாட்டான். அப்புறம் உங்களுக்கு தான் அது பெரிய தலைவலியா இருக்கும், சொல்லிட்டேன். என்னையா சொல்ற சிவா? அப்ப நிஜமாவே சக்தி வேற பொண்ணு லவ் பண்றானா? என்னது இது? இதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு நல்லாவா இருக்கு? என்னதுதான் எனக்குலாம் சுத்தமா பிடிக்கல. என்னவோ ச்சே, என்னதான் பிள்ளைய வளர்த்து வச்சிருக்காளோ. சி, இதெல்லாம் என்ன சொல்றதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. நான் போறேன். பா என்னதான்ப்பா ஆச்சு இந்த பாட்டிக்கு? ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆகுறாங்க? அவங்க தான் அந்த காலத்து ஆளு. நீங்களாச்சும் அவங்களுக்கு சொல்லி புரிய வைங்க. அவனை ஃபோர்ஸ் பண்ணாதீங்க, அவ்வளவுதான் சொல்லுவேன். உங்களுக்கு வேற என்ன சொல்றதுன்னா, இதுக்கு மேலையும் நீங்க நினைக்கிற மாதிரி தான் எல்லாம் நடக்கணும்னு நினைக்காதீங்க. ப்ளீஸ் டாடி, புரிஞ்சுக்கோங்க. அம்மா நான் கீழே இருக்கேன். ஐயா சிவா, ஒரு நிமிஷம். சக்தி யாரை லவ் பண்ணுறான்னு ஏதாவது உங்ககிட்ட சொன்னானா? யாராக இருந்தாலும் சொல்லுப்பா எங்ககிட்ட. நாங்கள் எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம். அவன் எங்ககிட்ட எதுவும் சொல்ல மாட்டேங்கிறான். நீயாச்சும் சொல்லு, அம்மா கிட்ட எதுவும் மறைக்காத, சொல்லு. மா நான் இப்போ உங்ககிட்ட தெளிவா சொல்றேன். அவன் லவ் பண்றான். உங்களோட பேச்ச மீறிலாம் அவன் போக மாட்டான், சரியா? அவன் கண்டிப்பா உங்களோட சம்மதத்தோட தான் கல்யாணம் பண்ணிப்பான். அது மட்டும் இல்ல, அவன் லவ் பண்ற பொண்ணு எனக்கு தெரியும், இருந்தாலும் என்னால சொல்ல முடியாது. அவன் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கான். அதனால அவனே சொல்லுவாமா. இல்லைன்னா நீங்க அவன்கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கு மேல வேற எதுவும் என்கிட்ட கேட்காதீங்க. நான் கீழே போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறேன், நாளைக்கு எனக்கு ஒர்க் இருக்கு. சரி நான் வரேன். என்ன நாராயணி இது? அப்போ அவன் சக்தி லவ் பண்றது சிவாக்கும் தெரிஞ்சிருக்கு. அது யாருன்னு தெரிஞ்சிருந்தா நம்ம கிட்ட சொல்ல மாட்டேன்ட்டு போயிட்டு இருக்கோம். என்னதான் நான் சொல்றதோ தெரியல. இந்த பசங்களை ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்தது தப்பா போச்சு. என்ன பேச்சு பேசுறான் தெரியல, என்ன சொல்றதோ தெரியல. அம்மா வேற கோவமா கீழே போறாங்க. சோ சரி, நான் போய் கீழே என்னன்னு பாக்குறேன். வா. வாங்கம்மா, வாங்க. வா ராஜி, எப்படி இருக்க? ஊருக்கு போயிட்டு வந்துட்டியா? பசங்களெல்லாம் பாத்தியா? எப்படி இருக்காங்க? ரோஸ்லின் எப்படி இருக்கா? திவ்யா எப்படி இருக்கா? வா உட்காருங்க. அதெல்லாம் சொல்லலாம்க்கா வந்தேன். ரோஸ்லினும் திவ்யாவும் ரொம்ப நல்லா இருக்காங்க. நான் போயிட்டு நேற்று வந்துட்டு பார்த்துக்கோங்க. இங்கே வர முடியல வீட்டுக்கு. ரொம்ப டயர்டாக இருந்துச்சுன்னு வீட்டில் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்படியே இருந்துட்டேன். அதான் இன்னைக்காச்சும் பார்த்து உங்களை சொல்லிட்டு போகலான்ட்டு வந்தேன். ரோஸ்லினும் திவ்யாவும் நல்லா இருக்காங்க. பிள்ளைங்களாம் பத்திரமா தான் இருக்காங்க. ஷீராணி நல்லா தான் பார்த்துக்கிறாங்க. அவங்களும் நல்லா பேசினாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கிறேன், இன்னும் எவ்வளோ நாள் வேணால் இருக்கட்டும் அப்படின்னு. அப்புறம் நம்ம திவ்யா தான் இருந்துட்டு சொன்னால் இன்னும் ஒரு 5 மாதம்குள்ளெல்லாம் வந்துடுவோம்மா, ஒர்க் ஃப்ரம் ஹோம்லாம் கொடுத்துருவாங்க, அதனால் பிரச்சனை இல்லை. 5 மாதமா 5 மாதம் 6 மாதம் தான். அப்புறம் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனாலும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுப்பாங்கம்மா, கொஞ்சம் பர்மனன்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறா. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கக்கா, வந்துடுவாங்க பிள்ளைங்க. நீங்கள் எதுவும் கவலைப்படாமல் இருங்க. நீங்கள் கொடுத்து விட்ட துணி அப்புறம் அந்த ஸ்நாக்ஸ் எல்லாமே கொடுத்துட்டேன், அதான் சொல்லிட்டு போகலான்னு வந்தேன். ஓ அப்படியாம்மா, சரி சரி சரி, வாங்க உட்காந்து இருங்க. நான் போய் காப்பி போட்டுட்டு வரேன்.
கூட பரவாயில்ல. நீங்கள் வேலையை பாருங்க. எங்கே மேரி காணோம்? சந்தோஷ் மட்டும் தம்பி மட்டும் உட்காந்துருக்குது. மேரி இங்கே போயிட்டா? அவளாமா இப்பதான் படிக்கிறதுக்காக உள்ள ரூம்ல போய் உட்காந்துருக்குறான். இவங்க உட்காந்துட்டு இருந்தா அவ படிச்சுட்டு இருந்தானா ஏதாவது ஒன்று பேசிக்கிட்டு சண்டை பண்ணிக்கிட்டு இருக்கோங்க. அதனாலதான் நான் தான் இப்போ உள்ள தொட்டிட்டேன். உள்ளதான் கிடக்குறான், ரூம்ல உட்காந்து படிடி அப்படின்னு. அதான் ஏமா டீ குடிக்கலாமில்ல? டீ வைக்கிறேம்மா, கொஞ்சமா குடிச்சிட்டு போங்க, நல்லா இருக்கும். இஞ்சி தட்டி போட்டு வைக்கிறேன், இருங்க. எனக்கு வேங்கக்கா, எனக்கு வேணும். நான் இப்போ தான் அங்காணி வீட்டில் போய் குடிக்கலான்னு பார்த்தேன். அதுக்குள்ளே அவங்க ரோட்லேயே பார்த்து பேசி அமுச்சு விட்டுட்டாங்க. நீங்களாச்சும் வச்சு தருவீங்கன்னு தான் இங்கே வந்திருக்கிறேன். நல்லா ஸ்ட்ராங்காக ஒரு கப்பு இது இஞ்சி நல்லா தூக்கலாக போட்டு வச்சுட்டாங்கன்னா ரொம்ப தலைவலியாக இருக்குது. என் மாமியார் தொல்லை தாங்க முடியல. என் பிள்ளைங்க அதுக்கு மேலே உங்கள் வீட்டில் ஒரு டீயை குடித்தோன்னா அப்படியே தலைவலியெல்லாம் பறந்து போயிடும். வச்சுட்டு வாங்கக்கா, நான் இங்கே உட்காந்துருக்கிறேன். சரி சரி, இந்த உட்காருங்க, வரேன். நீ குடிச்சிட்டு போலாம், இரு ராஜி, நான் வச்சுட்டு வந்துடுறேன். சரிக்கா. ஓ, ஊருக்கு போயிட்டு வந்துட்டாங்களா? ஐயோ, என்னாச்சுன்னு தெரியலையே. அவளுக்கு மெசேஜ் பண்ணாலும் இன்னும் மெசேஜே பார்க்காம இருக்கா. நேத்தே ஊர்லேருந்து வந்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ஒரு மெசேஜோ இல்லை ஒரு கால் கூட பண்ணல அவ. சரி, டயர்டாக இருந்திருப்பா, அதான் தூங்கிட்டா போல இருக்கு. இருக்கட்டும். என்ன நடந்துச்சுன்னு தெரியலையே. அவங்க அக்காவுக்கு மேரேஜ் ஏதோ ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்களோ என்னவோன்னு தெரியலையே. தெரிஞ்சுக்கிட்டா தானே நமக்கு அடுத்த மேரேஜ் பேச முடியும் உங்ககிட்ட. இப்போ எப்படி கேட்கறது? ஒன்றும் புரியலையே. என்னப்பா சந்தோஷ், ஒரே யோசனையாக இருக்குது. கம்ப்யூட்டரை பார்த்துக்கிட்டு ஏதோ யோசிச்சுட்டு இருக்கிறியா? என்ன விஷயம்? ரொம்ப வேலையோ? அதான் வீட்டிலேருந்து பார்க்குறியா? அது வந்து ஆமாங்க்கா, கொஞ்சம் வேலை தான். ஆஃபீஸில் அந்த அக்கௌண்டிங் ஃபைல்ஸ் எல்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் தான் கம்ப்யூட்டரில் பார்த்துட்டு இருந்தேன். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் வேலை கொடுக்குறாங்க. வீட்டுக்கு வந்து இந்த வேலையெல்லாம் செய்ய வேண்டியதாக இருக்குது. என்ன பண்ணுறது? நீங்கள் ஏதோ பேசிட்டு இருந்தீங்க. என்ன, ராஜ்யத்தை ஊருக்கு போயிருந்தீங்களா? ஊருக்கு போயிட்டு வந்துட்டீங்களா? எந்த ஊருக்கு போயிருந்தீங்க? என்ன விஷயமா? ஆமாப்பா, ஊருக்கு தான் போயிருந்தேன். எங்க ஒரு விஷயமும் இல்லை, சும்மா தான். நம்ம திவ்யாவையும் உன் தங்கச்சி ரோஸ்லின்னு இருக்காள்ல, ரெண்டு பேரும் ஒன்றா தானே தங்கியிருக்காளுங்க. போய் பார்த்துட்டு எப்படி இருக்காளுங்க என்னன்னு பேசிட்டு வரலான்ட்டு தான் போயிருந்தோம். அவங்க அப்பாவும் அவளை பார்த்தே 2 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சா. சரி, போய் பார்த்துட்டு வந்துடுவோம் அப்படின்னாரு. அவரும் ஃப்ரீயாக இருந்தனால சரின்னு நான், அவர், அப்புறம் ரம்யா 3 பேரும் போயிட்டு திவ்யாவையும் ரோஸ்லினும் பார்த்துட்டு வந்தோம். ரோஸ்லின்னு நல்லா தான் இருக்கா. உன்னையும் கேட்டதா சொல்ல சொன்னான், சரியா? உன்னை அப்புறம் மேரியெல்லாம் கேட்டதா சொல்ல சொன்னான். நல்லா இருக்காப்பா. நீ தான் ஃபோன் பண்ணாவே எடுக்கிறதே இல்லையாம்மா. அப்பப்போ மேரிக்கிட்ட தான் பேசுகிறதா சொன்னான். நீ ஃபோன் வேணா பண்ணி பேசுன்னு ரோஸ்லின் உன்னை கேட்டான். அப்புறம் அதுக்காக தான் போயிருந்தோம்ப்பா, வேற ஒன்றும் இல்லை. ஓ, அப்படியா த? சரித்த சரித்த. ஆனால் இப்போல்லாம் நிறைய தான் வேலை கொடுக்குறாங்க இல்லைப்பா? எப்போ பாரு ஆஃபீஸில் வேலையாக இருக்கிறதெல்லாம் கொண்டு வந்து வீட்டில் செஞ்சுக்கிட்டு, வீட்டில் இருக்கிற போது வீட்டில் இருக்கிறவங்களோட பேசுறது பழகிறதுக்கெலாம் டைமே கிடைக்கிறதில்ல. உன் தங்கச்சிக்கு ஃபோனை போட்டு பேசு. அவள் வேறு ஊரில் அந்த ஆள் அவ்வளோ தூரத்தில் கிடக்கா. போய் ஏதோ ரோஸ்லினும் திவ்யாவும் ஃப்ரெண்ட்ஸுங்கிறனால 1 மணி நேரம் ஸ்டே பண்ணியிருக்கிறாளுங்க. இவங்களோட சொந்தக்காரங்க வீட்லேயே, ராஜி சொந்தக்காரங்க வீட்லேயே ஸ்டே பண்ண வச்சுருக்குறாங்க. யாரோ ஷீலாவோ யாரோ சொல்லுவாங்களே, ஷீலா நீன்னு, அவங்க வீட்டில் ஸ்டே பண்ணிட்டு இருக்கிறாங்க. இல்லைன்னா என்ன பண்ணுறது? பிள்ளைங்க தனியாக அங்கே அவ்வளோ தூரத்துக்கு கிடக்குங்க. என்ன சாப்பிட்டுச்சுங்களா இல்லையா என்ன ஏதுன்னு ஒன்றும் தெரியாது. அப்பப்போ ஃபோனை போட்டு பேசுன்னா உன் தங்கச்சி கறி தானே நல்லா அவகிட்ட பேசி வை. அப்போ தான் வந்து என்ன பண்ணுறா ஏதுன்னு உனக்கும் தெரியும். அவ்வளோ தூரத்தில் இருக்கிறாள்ல, தேடும். என்ன இருந்தாலும் சரி, வீட்டில் இருந்தால் இப்படி இருப்பாங்களே பார்ப்பாங்களேன்னு. அவ்வளோ தூரத்தில் இருக்கும்போது யாரும் கண்டுக்காமல் இருந்தோம்னா நல்லா இருக்காது. அப்பப்போ ஃபோனை போட்டு பேசுன்னு. சரிங்கக்கா. அதெல்லாம் பேசிட்டு தான் இருக்கேன். ஆனால் இப்போ தான் கொஞ்சம் வேலை பிஸியாக இருக்கிறதுனால சரியாக ஃபோனை எடுக்க முடியறதில்ல அவள் பண்ணும்போது. நான் பேசிக்கிறேங்க்கா. சரி, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நானும் வேலையை பார்க்குறேன். ஹே திவ்யா, நான் முன்னாடி போய் கேஃபிடேரியாவில் வெயிட் பண்ணுறேன். மீட்டிங்கில் உட்காந்து ரொம்ப ஹெட்டேக்காக இருக்குது. ஒரு காஃபி குடித்தா தான் சரியாகும். ஸோ நான் கேஃபிடேரியாவில் காஃபி ஆர்டர் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுறேன். நீ அங்கே வந்துடுறேன்னா லேப்டாப்லாம் எடுத்து வச்சுரு, வந்துடு.
நான் அப்படியே கேபு புக் பண்ணிட்டேன், ஆஃபீஸ் கேபு. ஸோ நம்ம 2 பேரும் ஒன்றா தானே போகிறோம், 2 பேரோட நேமும் போட்டு புக் பண்ணியாச்சு. அது வரத்துக்கு எப்படினாலும் ஒரு 10 மினிட்ஸ் ஆகும். ஸோ நான் அது வரைக்கும் கேஃபிடேரியாவில் காஃபி குடிச்சிட்ருக்கேன். நீ வா, எடுத்து வச்சுட்டு நான் முன்னாடி போகிறேன். ம் சரிடி, நீ போ, நான் வரேன். உனக்கு காஃபியாக ஆர்டர் பண்ணிட்டுமா? ம் சரிடி, நீ ஆர்டர் பண்ணிவிட்டு வெயிட் பண்ண, நான் லேப்டாப்லாம் எடுத்து வச்சுட்டு வரேன். போ. ம் ஓகேடி திவ்யா, பத்திரமா வந்துடு, சீக்கிரம் வா. 10 மினிட்ஸில் கேப் வேறு வந்துடும். நான் புக் பண்ணிட்டேன் ஆல்ரெடி. ஸோ வந்துடும். நான் அதுக்குள்ளே காஃபி ஆர்டர் பண்ணிவிட்டு வரேன். ம். திவ்யா, உங்ககிட்ட பேசுகிறதுக்கு எனக்கு எந்த விருப்பமும் இல்லை. நான் கிளம்பணும். வழி விடுங்க. கிளம்பணுமா? நான் உன்கிட்ட பேசாம இருந்தா வந்து என்கிட்ட பேசுவ பழகுவேன்னு பார்த்தா அப்போ கூட அவ்வளோ ஈகோ இல்லாடி உனக்கு. லவ் பண்ணிட்டு இருக்க பையன்கிட்ட கொஞ்சம் கூட மரியாதையே இல்லாம இந்த மாதிரிலாம் இருப்பல்ல. அப்போ எனக்கு என்னன்னாலும் பரவாயில்ல, லவ்வே வேணான்னு சொல்லிட்டு போயிடுவேன். அப்படித்தானே? அப்படித்தானே சொல்ல வர நீ? இல்லை, எனக்கு புரியல. மரியாதையா? அந்த மாதிரி எதுவும் நீங்கள் எனக்கு கொடுத்ததே கிடையாது இது வரைக்கும். இந்த ரிலேஷன்ஷிப் வேணும் வேணும்னு சொல்லி வாலண்டியராக வந்து என்கிட்ட நின்னது நீங்கள். அதை அக்செப்ட் பண்ணி நானும் ஏற்றுக்கிட்டேன், இல்லைன்னுலாம் சொல்லலை. எனக்கும் உங்களை பிடிச்சிருந்தது, நல்லா தான் இருந்தீங்க ஸ்டார்டிங்கில். அதுக்கப்புறம் ரொம்ப ப்ரூட்டெல்லாம் நடந்துக்க ஆரம்பிச்சிங்க. அது எதுவுமே தப்பு கிடையாது தானே? இப்போது நான் உங்களை அன்னைக்கு நீங்கள் என்கிட்ட தப்பாக நடந்துக்க ட்ரை பண்ணீங்க, அதுக்காக நான் அடித்தேன். அதனால நீங்கள் பேசாமல் போயிட்டீங்க. அதுக்கப்புறமும் நான் உங்களுக்கு மெசேஜ் பண்ணேன் பிரேக்கப்னு சொல்லி. அதுக்கு நீங்கள் எந்த ரிப்ளையும் பண்ணலை. பார்த்தீங்களான்னு கூட தெரியல. எனக்கு அதை பற்றி கவலையும் இல்லை. ஏன்னா எனக்கு பிடிக்கல. இதுக்கு மேலேயும் எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இந்த ரிலேஷன்ஷிப்பில் என்னால் இருக்க முடியாது. ஒரு சுயமரியாதை இல்லாமல், செல்ஃப் ரெஸ்பெக்ட் இல்லாமல் நான் நானாகவே இல்லை. நான் இந்த மாதிரி பொண்ணே கிடையாது. சுத்தமாக மாறிட்டேன். ட்ரெஸ்ஸு போட்டால் ஷால் இப்படி போடு, அப்படி போடு, பைக்கில் இப்படி உட்காரு, அவனை பார்க்குறியா இவனை பார்க்குறியா, யார் கூட பேசிகிட்ருக்க, கால் வந்துச்சுன்னா பிஸியில் இருந்ததுன்னா நீ உடனே யார் கூட பேசிகிட்ருக்க கால் ஹிஸ்ட்ரி அனுப்பு. இப்போ எனக்கு போதும், ரொம்ப அனுபவிச்சிட்டேன். இதை விட என்ன சொல்ல முடியாத அளவுக்குலாம் இருக்குது. அதெல்லாம் என்னை பேச வைக்காதீங்க. எனக்கு இதெல்லாம் பாஸ்ட்டு, அவ்வளோதான். இதை மறக்கணும்னு நான் நினைக்கிறேன். என்னை விட்டுருங்க. இதுக்கு மேலே எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. நீங்கள் ஒரு ஆஃபீஸ் கொலிக், அவ்வளோதான். அந்த லெவலில் மட்டும்தான் நான் உங்ககிட்ட பேசணும்னு அவசியம் இருந்தால் மட்டும்தான் அதுவும் நான் உங்ககிட்ட பேசுவேன். மற்றபடி நீங்கள் என்கிட்ட பேசணும்னு அவசியம் இல்லை. நான் போகணும், வழி விடுங்க. என்னடி பிரேக்கப்பா? ஆ, எவனை பார்த்துட்ட? வேற எவனையாவது புதுசா பார்த்துட்டியா? அதான் என்ன பிரேக்கப் பண்ணிட்டு போகணும்னு சொல்றியோ? நான் கூட ஏதோ கோவத்துல மெசேஜ் அனுப்பிச்சிருக்க, தன்னை போல வருவேன் என்கிட்டன்னு நினைச்சேன். ஆனா ஒரு வாரத்துக்கு மேல ஆச்சு. ஆஃபீஸில் பார்த்தா மூஞ்சி திரும்பிக்கிட்டு உட்காந்துக்கிற. ஏதாவது ரிப்போர்ட் கேட்டாலும் ரிப்போர்ட்டு நான் சப்மிட் பண்ணிட்டேன்னு எனக்கு முன்னாடியே மேனேஜர் கிட்ட போய் சப்மிட் பண்ணிட்டு இருக்க. அப்புறம் வேற ஏதாவது டவுட்னா சொல்லுன்னு சொல்லி பக்கத்துல வந்து கேட்டா என் கையை தட்டி விட்டுட்டு எந்திரிச்சு போற. இதெல்லாம் கூட பரவாயில்ல. சரி, ஒரு ஏதோ கோவத்துல இருக்க, தன்னை போல என் பக்கத்துல வருவ அப்படின்னு நானும் வெயிட் பண்ணி பார்த்தா ஒரு வாரத்துக்கு மேல ஆச்சு. ஆனா மேடம் என்கிட்ட பேசவே இல்லை. என்னோட ஃபோன் கால்க்கும் எடுக்கவே இல்லை. இன்னைக்கு மார்னிங்ல இருந்து 4 டைமுக்கு மேலே ஃபோன் பண்ணிட்டேன். ஆனால் ஒரு கால் கூட நீ ரெஸ்பான்ஸே பண்ணல, கால் திருப்பியும் பண்ணல. சரி, இன்னைக்கு எப்படியாவது பேசலான்னு ட்ரை பண்ண, அதுக்குள்ள மீட்டிங்கு அது இதுன்னு சொல்லி இவனுங்க டைம் பாஸ் பண்ணிட்டானுங்க. அதனால தான் உங்ககிட்ட தனியாக பேச முடியல. இப்போ தனியாக இருக்க. நீ எனக்கு பதில் சொல்லியே ஆகணும். நீ என்ன லவ் பண்றியா இல்லையா? லவ் இல்லைன்னா சொல்லக்கூடாது, லவ் பண்றதான் எனக்கு தெரியும். ஏன்னா நீ எனக்கு ஆல்ரெடி லவ் பண்றேன்னு சொல்லியிருக்க. அப்படி இருக்கும்போது இப்போ மட்டும் உனக்கு என்ன பிடிக்காம போயிடுச்சு? ஆ, இதெல்லாம் நார்மலா எல்லா லவ்வர்ஸும் பண்றது தானே. இது ஏதோ புது விஷயம் மாதிரி, பெரிய விஷயம் மாதிரி பேசிட்டு இருக்க. பெரிய இவ்வாலாட்டம் இந்த மாதிரி
கேவலமா சீன் கிரியேட் பண்றதை விட்டுட்டு ஒழுங்கு மரியாதையா வந்து வண்டியில ஏறு. இப்போ நீ என் கூட தான் வர, நான் தான் உன்னை ட்ராப் பண்ணுவேன். புரியுதா உனக்கு? வேற எவனை கூடயாவது போகணும்னு நினைச்ச முதலே உன்னை என்ன பண்ணுவனே தெரியாது. பார்க்கறதுக்கு டீசெண்டா இருக்கன்னு நினைச்சிட்டு இருக்கியா? உனக்கு என்ன வேணாலும் பண்ணிடுவேன். அவ்வளவுதான் உனக்கு. ஒழுங்கா வந்து வண்டியில ஏறுவா. நான் வரமாட்டேன். நீ வர. என்னால் வர முடியாது. உங்களுக்கு புரியுதா இல்லையா? எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்கேன், திருப்பி திருப்பி கூப்பிட்டுட்டு இருக்கீங்க. நான்லாம் வரமாட்டேன். நான் இனிமேல் கேபில் தான் போவேன். அது மட்டும் இல்லை, உங்களாம் எனக்கு பிடிக்கல. லவ்லாம் நான் பண்ணலை. புரியுதா உங்களுக்கு? நான் வரல. நீங்கள் போங்க, நவருங்க. என்னடி சொன்ன? வரமாட்டியா? பாடி. ஐயோ, கையை விடுங்க. கை வலிக்குது எனக்கு. விடுங்க ப்ளீஸ், கையை விடுங்க. ராஜா, கையை விடுங்க. எனக்கு கை வலிக்குதுன்னு சொல்கிறேன்ல, விடுங்க. நான் வரமாட்டேன். நான் வரல, உங்க கூட எனக்கு படம்